ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ். நிறைய பேருக்கு மெரூன் கலர் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ளவுஸை நான் போட்டிருக்கேன். நான் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்துடுச்சு. இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற விஷயம். கமெண்ட் பண்ணலன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம்னா, நடுவில் நெட்டு கொடுத்து நம்ம போட்டிருந்தோம் கிளாத்து. அதனால் இது ரொம்ப ஆக்சுவலி இது த்ரெட் ஒர்க் தான். த்ரெட் ஒர்க்குன்றது எல்லோரும் பார்க்கும்போது ஜஸ்ட்டு த்ரெட்டு தானே, த்ரெட்டு ஒரு 20 ருபீஸ் இருக்க போகுது, அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் த்ரெட் ஒர்க் தான் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான விஷயம் மீன்ஸ் நம்ம த்ரெட்டை கட் பண்ணி நம்ம போடும்போது நமக்கு டைம் எடுக்கும் ரொம்ப. இப்போ நார்மலாக ஒரு ஆர்டர் 2 டேஸில் முடிக்கணும்னா த்ரெட் இருக்கும்போது ஒரு 3.5 days ஆகிடும். பிகாஸ் நம்ம த்ரெட்டை சுற்றி எங்கெல்லாம் வேணுமோ நம்ம போடும்போது கீழேயும் த்ரெட்டுக்கு நம்ம நாட் போடணும், க்ளூ போடணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உங்கள் யாருக்குமே புரியாது. ஆரி போடுறவங்களுக்கு புரியும். பட் கஸ்டமருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த்ரெட் ஒர்க் தானே, இது என்ன அவ்வளோ செலவாக போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது நான் ஆக்சுவலி நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட்டுக்கு காசு வாங்குறத விட அவங்களோட ஒர்க்குக்கு தான் அவங்க காசு வாங்குகிறாங்க. ஸோ அதனால் இது கிடையாது. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒருத்தவங்க ஒரு கஸ்டமரை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால நம்ம இந்த டிசைன் போட்டிருக்கோம். இந்த டிசைன் அவங்க ரொம்ப கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம கீழே ஹேங்கிங்கும் ரொம்ப நெருக்கமாக வச்சுருப்போம். ரொம்ப நெருக்கமாக வச்சுட்டு அவங்க கேட்ட மாதிரி நம்ம இதில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருப்போம். தென் நான் எப்போவுமே ஆல்மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன போடுவோம், இதே தான் செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். 3mm யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 3mm யூஸ் பண்ணிட்டு நடுவில் நம்ம ஜர்தோசி கொடுத்துருக்கோம். ஜர்தோசி நம்ம நடுவில் கொடுத்துருக்கனால இதில் ஆல்மோஸ்ட் 3mm தான். 3mm தென் டியூப் யூஸ் பண்ணியிருக்கோம். டியூப் யூஸ் பண்ணிவிட்டு டியூப் கூட நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதில் நம்ம த்ரெட் யூஸ் பண்ண மாதிரியே தெரியல, பார்த்தீங்களா? பிகாஸ் அந்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படிலாம் இல்லை, கேமரா தூரமாக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் த்ரெட் யூஸ் பண்ண மாதிரியே காட்டலை. நான் ஒரு மாதிரி பிங்கிஷ் மாதிரி இருக்க த்ரெட் நான் போட்டிருப்பேன். பட் நம்ம லாங் ஷார்ட்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியுது. நீங்கள் அந்த இடத்துல பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பீங்க. பட் அது த்ரெட்டு நடுவில் அந்த நெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நெட்லேயும்